அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்துவன் தூட்டும் என்பதும் என்ற மனித வாழ்க்கையை இயக்கும் முப்பெரும் உண்மைகளை கொண்ட ஒப்பற்ற கதையை இளங்கோவடிகள் இயற்றியதாக சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. சிலப்பதிகாரம் கடைச்சங்கத்து இறுதியில் தோன்றிய முத்தமிழ் காப்பியம். டாக்டர் உ.வே. சாமிநாத ஐயர் அவர்கள் சிலப்பதிகாரத்தை சிறப்பதிகாரம் என்று சொன்னால் தகும் என்கின்றார். பாரதியாரும் நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடுகின்றார். ஆடல் கலை தமிழ் மக்களின் சிறந்த பண்பாட்டு கூறுகளில் ஒன்று. ஆடல் கலையை தேர்ந்தெடுத்து தேர்ச்சி பெற்று ஆடல் நிகழ்த்திய ஆடல் மகள் மாதவியையும் கற்புக்கரசி கண்ணகியையும் போற்றும் தமிழர் காப்பியமே சிலப்பதிகாரமாகும். சங்க காலம் தொட்டே பொதுமக்கள் நிகழ்த்தும் ஆட நிகழ்ச்சிகள் கூத்துகள் என்றே வழங்கப்பட்டு வருகிறது. சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதை முழுவதும் நாட்டிய செய்திகளை உள்ளடக்கியது. பல வகை கூத்துகளை நூல் விவரிக்கிறது. குரவை, துணங்கை, வென்றி கூத்து, வெறியாடல், சாமி ஆடல், வரிக்கூத்து, கொற்றவை கூத்து, வள்ளிக்கூத்து, சாக்கியர் கூத்து போன்ற கூத்து வகைகளை நூல் எடுத்தோதுகிறது. இருவகை கூத்தின் இலக்கணம் அறிந்து பல வகை கூத்தும் விளக்கினர் புணர்ந்து 11 ஆடலும் என அரங்கேற்று காதையில் கூத்துகள் இருவகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை வேதியியல், பொதுவியல் என்பர். உரையாசிரியர் இதை அகக்கூத்து, புறக்கூத்து என்றும் கூறுவர். சாந்தி கூத்து சொக்கம், மெய், அபிநயம், நாடகம் என்ற 4 உறுப்புகளுடன் ஆடப்பட்ட கூத்து. இதில் மெய்க்கூத்து என்பது தேசி, வடுகு, சிங்களம் என 3 வகைப்படும். சாந்தி கூத்தே தலைவன் இன்பம் ஏந்தி நின்றாடிய இரு நடம். இவை சொக்கும், மெய்யே, அபிநய, நாடகம் என்று இப்பார் பருவும் என்பனார் புலவர் என்ற நூற்பா இதை கூறுகிறது. இக்கூத்தில் நாயகன் சாந்தமாக ஆடுவான். வினோத கூத்து இது கலைநயமிக்க தந்திரம் மற்றும் வித்தை, அதாவது கயிற்றில் சமநிலைப்படுத்துதல், பொம்மலாட்டம், தலையில் பானைகளின் அடுக்குகளை சமநிலைப்படுத்துதல் போன்றவற்றை உள்ளடக்கியது. வினோத கூத்து வேறுபாடு உடைத்து வென்றி வினோத கூத்தென விளம்புவர் என்றும், குரவை, கலிநடம், புடக்கூத்து, கரணம், நோக்கு, தோற்பாவை போன்றவற்றை வினோத கூத்து என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வென்றி கூத்து மாற்றான் ஒடுக்கமும் மன்னன் உயர்ச்சியும் மேற்பட கூறும் வென்றி கூத்தே என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது மன்னனின் போர்க்கள வெற்றியையும் தோற்ற மன்னனின் தோல்வி நிலையையும் கூறி வீரர்கள் ஆடும் கூத்து வென்றி கூத்து என்று கூறப்பட்டுள்ளது. கொற்றவை கூத்து வரிபாடல்களுக்கு கொற்றவை கோலம் புனைந்து ஆடிய கூத்து கொற்றவை கூத்து என்கிறது சிலப்பதிகாரம். தமிழ் தொழ வந்த குமரி கோலத்து அமர் இளங்குமரியும் அருளினல் வரியுறு செய்கை வாய்ந்ததால் எனவே என்று வேட்டுவ வரி குறிப்பிடுகிறது. இதில் வரியுறு செய்கை என்பதே வரிபாடல்களுக்கு ஆடிய கொற்றவை கூத்தாகும். வசைக்கூத்து பல வேறுபட்ட உருவங்களை தாங்கி கூத்தர்கள் தோற்றவர்களை பழித்து செய்யப்படும் நடனம் என்கிறது சிலப்பதிகாரம். சாக்கையர் கூத்து நடுக்கற்காதையில் செங்குட்டுவன் முன்னிலையில் சாக்கையர் கூத்து நிகழ்ந்ததை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. சாக்கையர் என்ற கூத்தாடும் ஆண்கள் கொட்டி சேதம் என்ற கொடுகொட்டி ஆடலை அரசன் முன் ஆடி காட்டினர். சேதம் என்றால் ஆட்டம் என்று பொருள். இமயவன் ஆடிய கொட்டி சேதம் யாத்தரு 4 வகை மறையோர் பறையூர் கூத்து சாக்கியன் ஆடலின் என்னும் வரிகளில் விளக்கியுள்ளது. தற்காலத்தில் இக்கூத்து கேரள மாநிலத்தில் ஆடப்பட்டு வருகிறது. மாதவி 11 வகை ஆடல்களை ஆடியதாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. கடையம், ஐராணி, மரக்கால் விந்தை, கந்தன் குடை, துடிமால், அள்ளியம் மல், கும்பம், சுடர்வெழியார், பட்ட மதம், பேடு, திருப்பாவை, அரண் பாண்டரங்கம், கொட்டி இவை கான் 11 கூத்து என்றும், எண்ணும் எழுத்தும் இயல் 5 பண் 4 பண் என்ற கூத்து 11 மண்ணின் மேல் போக்கினர் பூம்புகார் பொன்தொடி மாதவி தன் வாக்கினால் ஆடு அரங்கின் வந்து என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலைகளை ரசிப்போம், வளர்ப்போம். நன்றி. தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே